ஸோ கைஸ் நம்ம எப்படி சித்திப்புனோட எபிசோட் 3க்கு வந்துட்டோம். ஸோ கன்ஃபார்மாக இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் அப்படின்னு தான் நம்புவோம். சுத்தமான உருட்டு. ஸோ மேபி கன்ஃபார்ம் இந்த வீடியோ 8 மினிட்ஸாக இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் வந்து மேபி ஹெட்ஃபோன் இல்லை அப்படின்னா சவுண்ட் கம்மியாக வந்துச்சு காதுகிட்டே வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் 2 எபிசோட்ஸ் இருக்கு. அது போல தான் உங்களுக்கு இது புரியும். டேரக்டாக 3 எபிசோட புரியும். நீங்கள் ஒன்றும் சக்திமான கிடையாதுடா. ஸோ ஃபர்ஸ்ட் போய் 2 எபிசோட பாருங்க. 2 எபிசோட பார்த்துட்டு கதையை புரிஞ்சுக்கிட்டு டேரக்டாக வந்து 3 எபிசோடுக்கு வாங்க. பிளே லிஸ்ட்டை போட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ அப்படியே இப்போ போன எபிசோடில் யூகியும் பசார் உட்காந்து தெரியுமா, அதே மாதிரி இப்போ அப்படியே உட்காந்துன்னு இருக்காங்க யூகியும் பசாராவும். ஸோ யூகியும் பசாரா கிட்ட ஏன் வந்து பொண்ணு சுற்றிட்டு இருக்க, எதுக்கு அந்த பொண்ணு பின்னாடி கத்துட்டு இருக்க, நம்ம தான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுல, ஏன் அந்த பொண்ணை விட மாட்டேன், எனக்காக விட மாட்டியா அப்படின்னு கேட்க உடனே பசாராவும் நீ நினைக்கிற மாதிரினா கிடையாது, அவங்க ஃபுல்லாக டெவில், பட் இருந்தாலுமே வந்து அவங்ககிட்ட சுத்தமாக பவர் இல்லை, அவங்க எப்போ வேணா கொலை செய்யப்படலாம், ஏன் அவங்கள கொலை செய்யறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் அப்பா 2 பேரும் பார்த்து சொன்னாங்க, அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே யூகியுமே இது வந்து நம்ம ஸ்குவாடுக்கு தெரிஞ்சாலும் அதை நம்ம டீமுக்கு தெரிஞ்சாலுமே நம்மளை போட்டு தள்ளுவாங்க, இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அவனும் பசாரா அப்படின்னு கேட்க பசாராவும் எனக்கு வேற வழியே இல்ல, இது மட்டும் தான் ஒரே வழி, அவனை நான் பாதுகாத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் பசாரா. அப்படியே இப்ப மரியாவும் மியாவும் காட்டுறாங்க. சோ மரியாவுமே சொல்றா இது மாதிரி வந்து யூகி வந்து ஹீரோ கிளான்ல ஒருத்தியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்கல அப்படின்ற மாதிரி யூகி பத்தி கொஞ்சம் பேசுறாங்க. பட் ஸ்டில் என்ன பேசுறாங்க அப்படின்னா இது மாதிரி ஹீரோ கிளான் நினைச்சே பார்க்கல அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை பேசுறாங்க. அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து ஓர கட்டுருவோம். சோ மியாவுமே வந்து மரியா சொன்னதை கொஞ்சம் கேட்டு உடனே மியாவுமே நீயே இப்படி தான் நினைக்கிற, ஐ திங்க் பசாரா வந்து நல்ல பையன் தான், நீ நினைக்கிற மாதிரினா கிடையாது, அவன்லாம் வந்து அப்படிலாம் போயிட மாட்டான் பொண்ணு பின்னாடி அப்படின்னு சொல்ல உடனே வந்து மரியாவுமே இல்ல மியா உனக்கு ஒழுங்கா புரியல, அந்த பொண்ணு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு சொன்னதே வந்து எனக்கு ஒரு மாதிரி திரிக்கிடமாயிடுச்சு, அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஃபுல்லா வந்து 2 பேரும் ஒன்னா இருக்க வேற சொல்லி வச்சிட்டேன், ஆத்தா நாளைக்கு இப்ப ஸ்கூலுக்கு போனா எவெல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, எவெல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாளனே தெரியல, என்ன பண்றதே தெரியல, ஆனாலுமே வந்து அப்ப இந்த மாதிரி சொல்ல உடனே வந்து மியாவுமே இதெல்லாம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா மரியாவுக்கு வந்து அந்த கேர்ஸ் ஆன் ஆயிடுது. ஆரம்பம். சோ கேர்ஸ் வந்து ஆனவனே உடனே வந்து உடம்பு ஃபுல்லா காஜி உடம்பு ஃபுல்லா வந்து புரியுதுல அது மாதிரி ஒன்று ஏற ஆரம்பிக்குது. ஸோ அப்படி ஏறினோடனே வந்து உடனே மரியாவோட கழுத்துல வந்து அந்த லவ் சிம்பிள் இருக்குல்ல அந்த சிம்பிள் வந்துச்சு. மரியாவால வந்து ஒரு மாதிரி ஆகுது, கால்கெல்லாம் நடுங்குது, கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, மரியாக்கு அப்படியே சொல்றது ஒரு மாதிரி ஏறுது, புரியுதுல. ஸோ அப்படி போய் பசாராவை காட்டுறானுங்க. உடனே பசாராவுமே யூகி கிட்ட நீ நினைக்கிற மாதிரி கிடையாது யூகி, உண்மையிலே வந்து மரியாக்கு வந்து என்னை பார்த்தா ரொம்ப பிடிக்காது, பட் இருந்தாலும் வந்து அவ சேஃப்டிக்காக தான் வந்து அவ இன்னும் வந்து ஏன் கூட இருக்கா, உண்மையிலே சொல்ல போனா அவ கொஞ்சம் நெக்கில் தான் பேசுவா, பட் இருந்தாலுமே வந்து அவ ரொம்ப இன்னசென்ட், அதிங்க ஏதாச்சும் ஒண்ணுனா உடனே அழுதுருவா. சோ ரொம்ப சென்சிட்டிவ் வேற. சோ நான் வேற ஹீரோ கிளான், நான் ஹீரோ கிளான் அப்படினாலே நான் ஹீரோ தானே, ஹீரோன்ற மீன்ஸ் இருக்கும்போது கன்ஃபார்மா ஒருத்தவங்க பிரச்சனை தானே காப்பாத்தானே ஆகணும். சோ அது மட்டும் இல்லாம மரியாவோட சின்ன வயசுலயே அப்பா அம்மா வந்து யாரோ போட்டு தள்ளிட்டாங்க, யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து அவளுக்கு வந்து என்ன தவிர யாருமே இல்ல, சோ நான் தான் அவளை காப்பாற்றணும், நான் தான் அவளை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே வந்து பாட்டு சொன்னா கேக்குது, உடனே அங்க இருக்கிற யாருமே புரியல, என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. அப்படியே வந்து பார்த்தா நம்ம மரியா வந்து கடகன்னு ஊதச்சு வந்து ஓடுறா. ஏன்டா ஓடுறா, என்னதான்டா ஆச்சு அப்படின்னு பார்த்தா மரியாக்கு ஏறுதுல. சோ ஏறுதுல அங்க தப்பா நடந்துருமோ, அங்க தப்பா ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடுறா போல. சோ உடனே அதை பார்த்த மியாவே மரியா நில்றி, மரியா எங்கடி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து மரியா பின்னாடி தொத்தின்னு போக அப்படியே வந்து அப்படி மரியா ஒன்று அழுதுட்டு வந்து என்னால அவனை மிஸ் பண்ணவே முடியாது, அவன் ரொம்ப நல்ல பையன் தானே, ஏன் வந்து அவன் இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான், லைக் வந்து என் மனசை வந்து திருடின்னு இருக்கான், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என் இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே மியாவுமே வீடியோ உனக்கு தெரிஞ்சு வந்து உனக்கு காதல் மயக்கம் வந்துட்டு போல, சோ அது மாதிரி காதல் எல்லாம் உனக்கும் வருது போல, நீ ஒன்னும் பயப்படாத, நம்ம பசாரா பொறுத்தவரையுமே வந்து பசாரா கொஞ்சம் வீக் பாயிண்ட் இருக்கு, சோ அவனை வந்து உன் கூட குளிக்க கூப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே மரியாவும் என்னது ஒன்னா குளிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஐ திங்க் வந்து இந்த மியா பொண்ணு தெரியுமா, அந்த மியா பொண்ணு வந்து என்ன பண்றாலோ இல்லையோ கரெக்டா இந்த மூட்டு விடுறது, கரெக்டா சிங்கி விடுறது, இதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா. ஓகே, பேக் டு தி கண்டென்ட். சோ அப்படியே இப்போ டீ ஷாப்ல இருந்து பசாராவும் யூகி 2 பேரும் வெளில வராங்க. சோ வெளில வரும்போது பசாராவும் சொல்றா யூகி நான் வந்து இந்த திங் வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து ஒன்ன நான் இன்வால்வ் பண்ண விரும்பல, ஏன்னா எனக்கே தெரியும் உனக்கே வந்து திங் மரியா மேல காண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோ நீ ஏதாச்சும் மரியாதை பண்ணிட்ட இல்லைன்னா மரியா ஏதாச்சும் ஒன்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்த்தா 2 பேருக்கும் இழப்பா இருக்கும். சோ நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் உன்னை இன்வால்வ் பண்ணல யூகி அப்படின்னு சொல்ல யூகி உடனே கத்தி எடுக்கிறா, அவ மேல அப்படியே ஆறா பறக்குது. உடனே யூகியோ நீ என்ன சொல்ற, உனக்காக என்ன வேணா செய்வேன், இருக்கிற எல்லா டீமும் போட்டு தள்ளுவோம் அப்படி சொல்லிட்டு கத்தி எடுத்து சொல்லிட்டா பசாரா கிட்ட. உடனே நம்மளோட உமாலே பசாராக்கு யூகிக்கு சண்டை அப்படின்னு நினைப்போம், அப்படிலாம் இல்ல, பசாரா பக்கத்துல வேற டீமான் இருக்க போல, யூகி போய் டீமான்
அடிச்சிருக்கா. உடனே யூகியுமே வந்து டீமான் அடிச்சிட்டு பசாரா கிட்ட இது மாதிரி டீமான்ஸ் அடிக்கிறது தான் நம்மளோட வேலையா இருக்கு. நீ சொல்ற மாதிரி மரியா பவர்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா கன்ஃபார்ம் வந்து பவர்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து தனியா இருக்கணும். சோ நீ அவளை தனியா விடு, அப்பதான் அவளோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம யூகி சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறா. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அப்படியே வந்து அன்னைக்கு நைட் ஆன உடனே நம்ம பசாராவும் சரி வாங்க போய் சாப்பிடலாம், சாப்பிட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கலாம் எல்லான்ற மாதிரி போலாம் அப்படின்னு சொல்ல உடனே மியாவுமே வந்து பசாரா கிட்ட நீ என்ன நினைக்கிற, இன்னைக்கு நைட் வந்து நம்ம ட்ரஸ்ட் வளர்த்தே ஆகணும். சோ கன்ஃபார்மா நீ வந்து நீ போட்டே ஆகணும். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, மீன்ஸ் போட்டே ஆகணும், மீன்ஸ் எஃபர்ட்டா போட்டே ஆகணும் மரியாவோட ட்ரஸ்ட் நீ வாங்குறதுக்கு. சோ உனக்கு புரியுதுல பசாரா, அவ பாத்ரூம் உள்ள போலாம் அவன் ட்ரெஸ் கேட்டு அப்படின்னு சொல்ல. சோ அப்படி சொல்ல இப்போ வந்து 3 பேருமே வந்து நீங்க குளிக்கிற ட்ரெஸ் இருக்குல்ல அது மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காங்க. அப்படியே மியா வந்து அப்படி இப்படின்றாங்க. இது எபிசோடா பார்க்கும்போது ஏதோ தெரியுது, பட் அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல. சோ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா உடனே வந்து நம்மளோட ஹீரோக்காரன் உட்காந்துன்னு இருக்கான். உட்காந்துக்கிட்டு உடனே மியாவுமே பசாரா கிட்ட நீ திரும்பிக்க பசாரா, முதல்ல ஓ முதுவை வந்து மரியா அழுத்துவா, அதுக்கப்புறம் மரியாவோட முதுவை நீ அழுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் மியா மூட்டி கொடுத்துட்டு இருக்க. உடனே பசாராவும் இன்னாடி பேசுற, நீ என்ன பேச தெரிஞ்சுட்டு பேசுறியா, எனக்கு கை இருக்குது நானே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே மியாவுமே நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது பசாரா, நீ மரியாவோட ட்ரஸ்ட்டை வாங்கணும் அப்படின்னா நீ கன்ஃபார்மா அழுத்தி தான் ஆகணும். மீன்ஸ் அவளோட முதுவை நீ அழுத்தி தான் ஆகணும், அவ்வளோ முதுத்து அழுக்கணும். ஸோ அது மாதிரி அழுத்தும் போது தான் ட்ரஸ்ட் அதிகமாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா மியா. ஸோ அப்படியே வந்து மரியாவுமே மியா கிட்ட பண்ணியாகணுமா அப்படின்னு கேட்க மியாவுமே நீ பண்ணலனா அந்த பொண்ணு அவனை பண்றவா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். உடனே மரியாவுமே வந்து கையெடுத்துன்னு வந்து நம்மளோட இவனோட இருக்கா பசாராவோட முதுக அப்படியே அழுத்த ஆரம்பிக்கிறா. அப்படியே மரியா மியா பார்த்து அப்படியே கண்ணடிக்க உடனே மியாவுமே இப்ப பண்ணு அப்படின்னு சொல்ல உடனே வந்து மரியா ட்ரெஸ்ஸை கட்டி முடிக்கிறாடா பசாராவை. அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் கட்டி அப்படியே போட்டு அழுத்த அப்படியே வந்து நம்ம பசாராக்கே கண்ட இடம்லாம் பட்டுறது. நம்ம நீங்க வந்து என்னடா சொல்றது ஒரு மாதிரி இதுடாடி. ஸோ அப்படியெல்லாம் போட்டு அழுத்த பசாரா என்னடி பண்றீங்க, 2 பேரும் என்னடி என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கத்துன்னு இருக்கான். உடனே மியா வந்து கேக் ஒன்று எடுத்துக்கிட்டு வர, எடுத்துட்டு வந்து இந்த கேக்கை இப்ப நீ வாயில போட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து மரியாதை கிஸ் கொடு அப்படின்னு சொல்ல அந்த கேக் அப்படியே தடுமாறி வந்து பசாராவோட கையில காலெல்லாம் ஊந்துருது. உடனே பசாராவுமே ஐயோ உடம்புல கேக் ஆயிடுச்சு ஒரு மாதிரி வந்து பிசி பிசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து வந்து கேக்க கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவ ஒருத்தரும் போனா உடனே மியா வந்து கையை போட்டு நக்குற. அப்படி போட்டு வந்து அவனுக்கு உடனே வந்து மரியாதை அந்த கழுத்துல டாலர் இருந்துச்சு க்ளவு சிம்பிள், அந்த சிம்பிள் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ வலிக்க ஆரம்பிச்சோடனே வந்து உடனே வந்து மரியாதைக்கு ஏற ஆரம்பிச்சிருது. ஏறுறது மீன்ஸ் புரியுதுல. ஸோ வந்து ஒரு மரியாவும் கையனக்க மியாவுமே கையனக்க ஒரு நக்கி பரம்பரையா இருக்குது அந்த குடும்பமே. சோ இது இப்படி எல்லாம் பண்ணோட பசாருக்கு ஒரு மாதிரி ஏறிடுது. சோ அவனுக்கு ஒரு மாதிரி ஏறுறதுனால அதே கேக் எடுத்து அப்படியே வந்து மியாவோட கண்ட இடத்துல தடவறான், மரியாவோட கண்ட இடத்துல தடவறான். கொத்தா கேக்கத்துக்கு அள்ளி தடவறான்டா. சோ உடனே இப்ப பசாரை கட் பண்ணி பசாரை வந்து பெட்ரூம்ல காட்டுறானுங்க. அப்படி பசாரோ இதுனா இந்த ட்ரீம் அது என்ன ட்ரீமா அப்படின்னு மாதிரி கேட்க அங்க பக்கம் வந்து மியா இருக்கா. மியாவுமே அதெல்லாம் ட்ரீம் கிடையாது, எல்லாமே அவனோட திங்கிங் தான், அவனோட ஓன் திங்கிங் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மியா சொல்லிட்டு இருக்கா. பசாருக்கு ஒன்னும் புரியல. உடனே பசாரோ என்னடி சொல்ற, நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்ல உடனே மியாவுமே முதல்ல வந்து என் பின்பகுதியில இருந்து கையை எடு ரொம்ப கூசத்தரா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து பசாரா மியாவோட கண்ட இடத்துல கை விட்டு வச்சிருக்கான். டேய் ஒத்தாடே என்னடா நீ மேதி யாரா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க என்ன. உடனே பசாரோ இதை கேட்டு ஐயக்கா அக்கா மன்னிச்சிருக்கா, நான் இது தெரியாம பண்ணிட்டேன் மியா, நான் நினைச்சே பார்க்கறேன், நான் ஏதோ வந்து ட்ரீம்ல தான் பண்ணிட்டேன், என்ன ரொம்ப மன்னிச்சிரு மியா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல வந்து இப்ப நடந்த விஷயம் எல்லாம் ட்ரீமா இல்ல இவனோட ஓன் திங்கிங்ல அதாவது காட்சி திங்கிங்ல வந்த திங்கிங்கா என்னதான்டா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இந்த இடத்துல போட முடிக்கிறானுங்க. அப்படியே பசாரோ மியா கிட்ட நான் அவங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியே அந்த நாளும் முடியுது. இப்போ அப்படியே அடுத்த நாள் விடுது. ஸோ அடுத்த நாள் விடுஞ்ச உடனே நம்ம மரியா வந்து வழக்கம் போல காலேஜில் போய் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே உட்காந்துக்கிட்டு என்னடா இது வாழ்க்கை அப்ப நம்ம நினைச்சுட்டு இருக்க முன்னாடி பார்த்தா பசாராவும் இசுக்கியும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒன்னா கிடையாது, தனித்தனியா தான். ஸோ அப்படியே மரியாவும் பசாராவை பார்த்து நான் இங்க வந்து வருத்தப்படில இருக்கேன், அவனா இப்ப தூங்கிட்டு இருக்கான், இதெல்லாம் தான் நியாயமே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி வந்து மரியா மனசுக்குள்ள கேட்டு இருக்க. அப்படி இப்ப வந்து போன எபிசோட்ல இருந்து பசாருக்கு தோஸ்து சொல்லிட்டு ஒருத்த புதுசா வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆனா தெரியுமா, உடனே வந்து உள்ள வந்து டேய் பசாரா இசுகி 2 பேரும் ஏதோ சார் கூப்பிட்டாரா, அவங்க ஏதோ சந்திக்கணுமாமா, அவங்க கிட்ட மேட்டர் ஏதோ பேசணுமாடா அப்படின்னு கேட்க அப்படி இசுகி ஏஞ்சி வரா. பசாரும் போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சரி வாடா நீயும் வாடி நம்ம 3 பேரும் போயிட்டு கேட்கணும்னு கேட்போம், அப்புறம் நீ மட்டும் தனியா கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே வந்து நம்ம மரியாவும் நீ பரவாயில்ல நான் வந்து கிளாஸ்ல உட்காந்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க உன் அவசரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. பட் இருந்தாலும் வந்து நம்ம மரியாக்கு ஒரு மாதிரி வந்து மனசு ஒரு மாதிரி இருக்கு, எங்க போன இடத்துல வந்து இசுகி வந்து பசாராவை மடக்கிடுவாளோ, பசாராவே மடக்கி போட்டு என்னை பிரிச்சிடுவாளோ அப்படின்ற மாதிரி பயம் வந்துருது. பயம் மட்டும் வருதும் இல்லாம கரெக்டா அந்த நேரத்துல ஐ திங்க் பசாரா
பத்தி நினைக்கிறாள். சோ அதனால கரெக்டா வந்து அவளுக்கு ஏறவும் ஆரம்பிச்சிருது. பட் இந்த டைம்ல வந்து ஏற்கனவே நேத்து ரொம்ப டயர்டு அப்படி சொல்லிட்டு சில டயர்ட்னஸ் இருக்கிறதுனால அப்படியே வந்து அந்த ஏறுற அந்த ஃபீலிங் ஓடியே வந்து மரியா அப்படி கமன் கீழே விழுறா. பட் விழுற நேரத்துல கரெக்டா பசாரா இருக்கிறதுனால வந்து பசாரா வழியில வந்து நம்மளோட மரியா விழுந்துடுறா. அதை பார்த்து யுசுகிக்கு சுதுகாண்டி ஆயிடுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பசாரா வந்து நம்மளோட மரியாவை கூட்டிட்டு திங்க் வந்து இந்த ஸ்கூல்ல நான் வந்து மெடிக்கல் ரூம் இருக்கும் தெரியுமா, அது மாதிரி மெடிக்கல் ரூம்ல போயிட்டு பசாரா போயிட்டு மரியாவை தூக்கி போய் பெட்ல போட்டான். சோ உடனே அங்க வந்த டாக்டரும் வந்து பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டு இது மாதிரி பசாரா கிட்ட அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகல, கொஞ்சம் டயர்ட்னஸா இருக்கா போல, குடிச்சிட்டு அவ ஏஞ்சிருவா, ஃப்ரெஷ் ஆகிடுவா. சரி ஓகே உன்னை பத்தி சொல்லு, எங்க போனாலும் உன் பேர் தான் வந்து தென்படுது, நீ அவ்வளோ பெரிய பிளே பாயா, நீ அவ்வளோ பெரிய மன்மத குஞ்சாடா, உனக்கு என்ன இவ்வளோ பெரிய வந்து ஆர்மிலா இருக்கே, அவன் பார்த்தா உன்னை பார்த்து காண்டாவறானுங்களே, ஏன்டா உன்னை பார்த்து காண்டாவறாங்க அப்படின்னு கேட்க உடனே வந்து பசாராவுமே அதெல்லாம் நீங்க எங்க கேட்குறீங்க, எனக்கே தெரியல, ஏதோ ரெண்டு பொண்ணுங்க கிட்ட வந்து பேசுதாமா, அதனால சொல்லிட்டு எல்லாரும் ஏன் மேல காண்டா இருக்கானுங்க, ஏன் இன்னையோட நான் வந்து 3 4 கிட்ட ஆக போகுது ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வந்து நான் வந்து இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கல, எவங்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே அந்த டீச்சருமே ஃப்ரெண்ட்ஸை பத்தி பிரச்சனை இல்லை தம்பி, உனக்கு வந்து குவான்டிட்டியான ஃப்ரெண்ட்ஸை விட குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் தான் தேவை, அதாவது ஒன்னை நிமிஷம் போட்டு அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா சண்டை வந்தவொன்னு தெரிச்சு ஓடுறத விட கூட வந்து உனக்கு சப்போர்ட் பண்றதா உனக்கு தேவை. ஸோ எவ்ரி ஒன் குவான்டிட்டி பட் எவ்ரி ஒன் நாட் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி புளித்தி மாதிரி பேசுது அந்த மெடிக்கல் மேம். பட் இவ்வளவு விஷயம் பேசி நம்மளுக்கு புரிஞ்சாலும் அந்த காலேஜ் பையனான பசாராக்கு ஒரு மண்ணும் புரியல. ஒருவேளை அவன் புரியாத மாதிரி நடிக்கிறானா இல்ல புரியாத மாதிரி இருந்தாதான் மேம் கிட்ட பேச்சு போட முடியும்னு சொல்லிட்டு அடிக்கிறானா அப்படின்னு தெரியல. ஸோ அப்படியே போய் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிக்க கரெக்டா அந்த இடத்துல வந்து நர்ஸும் போயிடுறாங்க. நர்ஸும் போன இடத்துல ஹீரோ போலாம் அப்படின்னு பார்த்தா உடனே மரியா வந்து ஹீரோவோட கையை பிடிக்கிறா. நம்ம ஹீரோவுமே என்ன ஆச்சு ஏன் கையை பிடிக்கிற அப்படின்னு கேட்க மரியாவும் இல்லடா ரொம்ப பயமா இருக்கு, நீ என்னை விட்டு போகாத, என் பக்கத்திலே இரு, நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்ல உடனே வந்து பசாராவுமே சரி ஓகே அப்ப மாதிரி சொல்லி நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உடனே ஃபோன் பண்ணி டாக்கி இது மாதிரி வந்து மரியாக்கு உடம்பு சரியாயிடுச்சு, ஆனாலுமே ரொம்ப டயர்டா இருக்கா, வந்து எனக்கு இருக்க சொல்றா அவ கூடயே, சோ எனக்கு வேற வழியே இல்ல, நீயும் அவ யூகி 2 பேரும் சேர்ந்தே வந்து சாரது வேலை சொன்ன தெரியுமா, அந்த வேலையை போய் நீங்க 2 பேரும் பாருங்கடா, சரி பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மரியா கிட்ட நம்ம ஹீரோ காரணமே சரி ஓகே உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, இல்ல நான் மியா வர சொல்லட்டுமா, மேபி நான் மியா வர வச்சேன் அப்படின்னு பார்த்தா உனக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல அப்படின்னு கேட்க உடனே வந்து நம்ம மரியாவும் என்னது மியா வர சொல்ல போறியா, மியா எங்க இருக்கா அப்படின்னு கேட்க உடனே பசாரோவுமே மியாவா மியா எங்கேயாச்சும் பிளே பண்ணிட்டு இருப்பா, எங்கேயாச்சும் விளையாடிட்டு இருப்பா அப்படின்னு மாதிரி சொல்றான். இதை கேட்ட மரியாவும் நீ நானா கிளாஸ் வந்து தூங்கிட்டு இருக்க, அவ நானா எங்கேயோ போய் பிளே பண்ணிட்டு இருக்கா, அவத்த நான் மட்டும் எனக்கு செத்துன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி காண்ட்லியே வந்து கேட்க அப்படியே பசாரா இது மாதிரி திங்க் பண்ணாத கும்முன்னு பாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வெளில வந்து இத்திங்க வந்து விளையாட உள்ள இருந்தால சரி ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து வெளில வராரு. அப்படியே வெளில வந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதோ சிந்தனையில் இருக்கும்போது கரெக்டாக பின்னாடி சொல்லிட்டு குரல் வருது, யாரா அப்படின்னு பார்த்தா டாக்கி தான் அந்த இடத்துல வந்திருக்கான். உடனே பசாரோமே நீ நான் பண்ற உன்னை அங்கதானே சொன்ன நீ இங்க வந்து நிக்கிற அப்படின்னு கேட்க உடனே டாக்கியுமே இல்ல சார் சொன்ன வேலை அவ்வளவு பெரிய வேலைலாம் இல்ல, சிம்பிளா முடிச்சு நான் வந்துட்டேன்டா, சரி மரியா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க உடனே வந்து பசாராவுமே மரியாவா அவ நல்லா தான் இருப்பா அப்படி மாதிரி சொல்ல உடனே வந்து அந்த டாக்கியுமே ஆமா ஆமா அவ தான் உன்னை பார்த்தாலே மூஞ்செல்லாம் ரெட்டா மாறுதுல, சோ சந்தோஷமா தான் இருப்பா அவனை பார்க்கும்போது, பாத்துக்கடா 2 பேரும் ஒன்னா வேற இருக்கீங்க, ஏதாச்சும் பண்ணிக்கின்னு ஏதாச்சும் வந்துருக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்றேன். அப்படி நம்ம ஹீரோ காரணம் காணத்துக்கு கையில் அடிச்சு வாய 3 இரு ப்ரோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சரி ஓகே யூகி எங்க, நீ மட்டும் தனியா வந்திருக்கே யூகி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான் நம்ம பசாரா. உடனே அதுக்கு டாக்கியுமே என்னது யூகியா, யூகி வந்து எனக்கு முன்னாடி வந்துடுற அப்படின்னு சொன்னாரடா, இன்னும் வந்து யூகி வரலையா, எனக்கு தெரியலையே யூகி வந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த இடம் ஃபுல்லா இருட்டாகுது. உடனே டாக்கிக்கும் ஒன்னும் பொருள்னா ஃபுல்லா இருட்டாகுது, ஏன்டா இப்படி இருட்டாகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அங்க பார்த்தா புலி சாத்தான்கள் லைக் வந்து டீமான்ஸ் எல்லாம் வந்திருக்கு போல. உடனே இவங்க 2 பேரும் பயப்பட்டு டீமான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அப்படியே இப்ப மரியாதை காட்டுறானுங்க. மரியா பக்கம் பார்த்தா அப்ப யூகி வந்திருக்கா. உடனே மரியாவும் யூகியை பார்த்து நீ இங்க வந்திருக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க யூகியுமே உங்களுக்கு தனியா பேசணும் அப்ப மாதிரி வலிச்சுக்கிட்டு நம்ம திங் வந்து நம்ம யூகி வந்து மரியா வலிச்சுக்கிட்டு மாடி மேல போறா. அப்படியே இப்ப ஸ்கிரீன் இந்த பக்கம் காட்டுறானுங்க. இந்த பக்கம் பார்த்தா டாக்கி ஐயோ யாராது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துனே இருக்கான். உடனே வந்து பசாராவத்த வாய முன்னுறா சொல்லிட்டு வயித்துல குத்தி நம்ம டாக்கியை ஐ திங்க் மயக்கப்பட வச்சு நம்ம பசாரா போய் டீமான்ஸ் எல்லாம் போட்டு ஒரே ஸ்வாங்கில போயிட்டு சிலைக்கு வந்து ஒரே சீவல்ல போயிட்டு 3 பேயும் அழிச்சிடறான். சோ அப்படி அழிச்சிட்டு ஐயோ மரியாக்கு என்ன ஆச்சு தெரியல அப்படி சொல்லிட்டு மரியா கிட்ட வந்து பார்த்தா பெட்ரூம்ல மரியாவை ஆளியே காணோம். சோ அப்படி இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்ல போயிட்டு நம்மளோட பசாரா தேடிட்டு இருக்கான், எங்க பக்கம் மரியா இருக்கா அப்படின்னு. பட் இப்ப எங்க மரியா இருக்கா அப்படின்றத காட்டுறானுங்க. எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா யூகி அண்ட் மரியா 2 பேரும் வந்து மாடி மேல நின்று இருக்காங்க. சோ உடனே மரியாவும் யூகி கிட்ட சரி ஓகே ஏன் வர சொல்ற, என்ன பத்தி உங்ககிட்ட பேசணும், நான் என்னதான் உங்ககிட்ட வேணும் அப்படி மாதிரி கேட்க உடனே யூகியுமே மரியா கிட்ட நீ முதல்ல வந்து பசார் கிட்ட இருக்காத மரியா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பி, உன்னை பார்த்தா எனக்கு காண்டு மயிராகுது, உன்னால வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மரியாவுமே யூகி கிட்ட நான் ஏன் கிளம்பணும், உனக்கு என்ன வேணும், நாங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி, நாங்க ஒன்னா தான் இருக்க போறோம், உனக்கு வேணா நீ முதல்ல கிளம்பு, நீ என்ன நினைக்கிற, நீ என்ன பண்ண ட்ரை பண்ற அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும் யூகி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே யூகி காண்டாயிடுது. உடனே யூகியுமே சரி ஓகே அப்ப நீயே போல அப்படின்னா கடவுள் கிட்ட நானே போ வைக்கிறேன், பசாரா உன்னை போறதுக்கு முன்னாடி நானே உன்னை போட்டு தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கடத்திங் வந்து அவரோட ஓன் சோட எடுத்து நம்மளோட மரியாவை போட வரா நம்மளோட யூகி. பட் இந்த பக்கம் மரியா கிட்டே பவர் இருக்குல்ல,
ஸோ அவகிட்ட இருக்க பவர் வச்சு பேரியர்லாம் உண்டாக்கி அப்படியே வந்து நம்மளோட யூகி கொஞ்சம் டிஃபெண்ட் பண்றா நம்மளோட மரியா. ஸோ இது மாதிரி யூகி ஒரு பக்கம் உன் கைண்ட்னஸை வச்சு என்ன வந்து பசாராவை மயக்கிறியா, அதெல்லாம் பண்ண முடியாது, அவன் தான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, என் கணவனா இருக்க போறணும், அவன் தான் அப்படின்ற மாதிரி யூகி சொல்ல உடனே வந்து மரியாவுமே நானாச்சும் பரவாயில்ல கைண்ட்னஸ் தாண்டி வச்சிருக்கேன், நீ உன் செல்ஃபிஷா கைண்ட்னஸா மாத்தி அவனை மயக்கிற பாத்தியா கேவலம் உண்ட, அது மாதிரிலாம் நான் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் சொல்லி சொல்லி ஆறு மாதிரி அச்சிக்குதுங்க. பட் என்னதான் இருந்தாலும் மரியாவுக்கு வந்து பவர் இருக்காதுல்ல, ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு மரியாவால நிக்கவே முடியல. ஸோ உடனே யூகிமே இப்பதான் சொல்றா உன்னால வந்து அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, ஏற்கனவே அவனுக்கும் பிரச்சனை இருக்கு, இப்போ உன்னால வந்து அவன் உன் பிரச்சனையும் அவன் தலையில போட்டுக்கின்னு அவனும் வந்து பிரச்சனை ஆக்கிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் சைல்ட்ஹுட்ல வந்து பசாரா வந்து எங்களை தான் காப்பாற்ற வந்தான், ஆனா வாழ்க்கை எப்படி தெரியுமா மாத்தி போட்டுச்சு அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால பசார் கிட்ட அகைன் ஒரு ப்ராப்ளத்தை நெருங்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யூகி கரெக்டா வந்து மரியாவை போடும்போது கரெக்டா வந்து அந்த இடத்துல வந்து நம்மளோட ஹீரோக்காரனா பசாரா வந்து நில்லுங்க அப்படின்னு அவர் கத்துறான். ஸோ உடனே பசார் ரெண்டு பேர்கிட்ட உங்களுக்கு இன்னாதாண்டி பிரச்சனை, ஏன்டி மாறி மாறி அச்சிக்கிறீங்க ரெண்டு பேரும், உங்களுக்கு இன்னாதாண்டி வேணும், ஆத்தா கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பசாரா பேசிட்டு இருக்க. உடனே நியூ ஒரு குரல் கேக்குது, யாரா அப்படின்னு பார்த்தா நாலாவதால ஒருத்தன் வந்து நிக்கிறான். அதை பார்த்தா பசார் நீ யாரா, நீ என்னடா கதையில புதுசா ஒருத்தன் வந்திருக்க, நீ யாரா அப்படின்னு கேட்க உடனே அந்த டீமனுமே இப்ப நீ வரலையே, இவங்க வந்து உன்னை பத்தி தான் பேசியிருந்தாங்க, அவனோட பாஸ்ட பத்தி பேசியிருந்தாங்க, நீ யாருன்றத பேசியிருந்தாங்க, சோ நானும் அதை பத்தி பேசணும்ல, சோ அதனால பேச வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி மரியா கிட்ட வந்து இருக்கிற உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க தாறுமாறா நம்மளோட பசாராவை பத்தி. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா லைக் வந்து மரியாக்கு ஒரு பாடி கார்டா மட்டும் தான் நம்மளோட இவன் இருந்திருக்கான், லைக் வந்து பசாரா இருந்திருக்கான். சோ இந்த விஷயம் மரியாதை மட்டும் தான் தெரியும். சரி ஓகே ஏதோ ரெண்டு வில்லனுங்க வருவாங்க, அதை சும்மா போட்டு தள்ளுறான் போல அப்படின்ற மாதிரி தான் மரியா நினைச்சிட்டு இருப்பா. பட் ரியாலிட்டியா என்ன அப்படின்னு பார்த்தா தலைவர் வந்து தூங்காம கிங்காம நைட்டு ஃபுல்லா வந்து கத்தி எடுத்துன்னு போய் கத்தி சண்டை போட்டுருக்காரு எல்லா பேய் கூடயுமே நம்மளோட பசாரா. சோ இது மாதிரி வந்து மரியா நல்லா தூங்கணும், மரியா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தூக்கம், தன்னோட ஸ்வாலோட பவர், தன்னோட ஓன் ஹெல்த்தை கூட கண்டுக்காம போய் சண்டை போட்டிருக்கான். இதனால தான் வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல வந்து தூங்கி தூங்கி வந்து வலிஞ்சிருக்கான் நம்மளோட பசாரா. சோ அது மட்டும் இல்லாம இப்படியா போனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து பசாரா சாவது கூட சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த டீமன் சொல்லிட்டு இருக்கான். சோ இப்படி எல்லாம் சொல்லி இருக்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல பசாரா, சோ நாங்க டீமன் தானே, நானே வந்து அவளை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே வந்து நம்மளோட மரியாக்கு பின்னாடி ஒரு டீமனை ஒன்று எழுப்புறான், அந்த பெரிய டீமன். பட் இந்த தடவை வந்து ஸ்வால பயன்படுத்த முடியாதான், ஏன்னா அதுல ரிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி ஏதோ இருக்காமா. சோ அதனால பசாராவோட ஸ்வால பயன்படுத்த முடியாது, பட் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியா அப்படி தள்ளி விட போறான் நம்மளோட பசாரா. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா தள்ளி விடும் போது அந்த டீமனோட ஒரு ஸ்வாட மாதிரி இருக்கு, அந்த ஸ்வாட அப்படியே வந்து பசாராவோட முதுல வந்து இறங்கிது. சோ தலைவரில் என்ன சிரிப்புனா அப்படி முதுல குத்து வாங்கியுமே தலைவர் படுத்து இருக்க ஸ்டைல் தெரியுமா, யூரின் மேல திருப்பி காய்ச்சல தான் பத்துனுக்குறான். பட் இருந்தாலும் பசார் அப்படி குத்தி போறானுங்க, அப்படி குத்தி போடும்போது கரெக்டா எபிசோடு முடிக்கிறானுங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மரியாதை பார்த்து அவக்கேனாய் அவரோட சிம்பிள் எப்படி இருக்கும், லைக் அவரோட ட்ரெஸ் சிம்பிள் எப்படி இருக்கும், யூகி எப்படி மாற போறா, சோ பசாரா இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணுவானா இல்ல பசாரே பண்ணி முடிச்சிருவாங்களா அப்படின்றத நம்ம இனிமே பார்க்க போறோம். சோ எனிவே நானும் வந்து கொஞ்சம் வீடியோ சீக்கிரமா போட பார்க்கறேன், மேபி ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ கூட போட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்லயும் இருக்கேன். சோ எனிவே நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா நானும் கன்ஃபார்ம் இதை பத்தி பேசுறேன், ஓகேவா. சோ எனிவே அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன், சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் கடையை சத்தலாமா.